வணக்கம். மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் மேட். மேட் 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேட் எக்ஸாம் எவ்ரி இயர் வந்து 4 தடவை நடக்குது. ஸோ இந்த இயர் அதாவது 2024ல நீங்க அட்மிஷன் போடணும்னா ஆல்ரெடி செப்டம்பர் மேட் எழுதியிருந்திருப்பீங்க, டிசம்பர் மேட். இந்த ரெண்டு மேட் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம எழுத வேண்டிய எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மேட். ஏன்னா வந்து உங்களுக்கு இனி அடுத்ததா வரக்கூடியது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச், ஏப்ரல், மேல வந்து அடுத்த மேட்ச் நடக்கும். பட் மேல நடந்து அந்த ரிசல்ட் வர நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலா இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கான ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட நல்ல பி ஸ்கூல்ஸ்ல, அதாவது வந்து தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு எஸ்எஸ்என், டிஎஸ்எம், அதே மாதிரி வந்து பிஎஸ்ஜி, அமிர்தா மாதிரியான இந்த மாதிரியான டாப் ரேட்டட் காலேஜஸ்ல நீங்க எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான மிக முக்கியமான வாய்ப்பு அப்படின்றதுல மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்றது வந்து மேட் எக்ஸாம். நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட் எக்ஸாம் அப்படின்றது நம்ம முக்கியமான எக்ஸாமா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இதை நம்ம இவ்வளவு டீட்டெயிலா வந்து பேச போறோம். ஸோ எம்பிஏ ரிலேட்டடா நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறோம். எம்பிஏ ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம சேனல்ல வந்து நீங்க தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து பி ஸ்கூல்ஸா இருக்கலாம், காலேஜஸா இருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜஸா இருக்கலாம். இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அல்லது வந்து அட்மிஷன் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கான செப்பரேட் சார்ஜ் அப்படின்றது வந்து நம்ம எதுவும் வந்து வாங்குறது இல்லை. ஏன்னா எல்லா காலேஜ் கூடவும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அசோசியேட் ஆகிருக்கிறது அப்படின்றதுனால வந்து சார்ஜஸ் இல்லாம தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மேட்டுக்கான டேட் அப்படின்றது வந்து எப்ப போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து மேட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் 3 மோடில் நடக்குது. இப்போ பேப்பர் பிரிண்ட் மோட் அப்படின்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான டைம் அப்படின்றது எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் பேஸ்ட் பார்த்துடலாம். பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது 20ஆம் தேதி நடக்குது. 20 பிப்ரவரி வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது சரி, எக்ஸாம் 25ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. ஸோ சண்டே நடக்குது. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் 20ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். கிளியராகவே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம் வந்து நீங்க 2 எக்ஸாம் அதாவது வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் பேஸ்ட் ப்ளஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கான சார்ஜ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து 2100 பிளஸ் வந்து ஒரு 1200 ரூபா. ஸோ வந்து 3300 ரூபா கொடுத்தோம்னா 2 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா வந்து என்னன்னா 2100 ரூபா வந்து பே பண்ணீங்க அப்படின்னா வந்து போதும். இதுல அடுத்ததா வந்து என்னன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியதான். அதே மாதிரி ஐபிடி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கடைசி டேட் வரைக்கும், அதாவது வந்து இந்த எக்ஸாம் அதாவது பேப்பர் பெயின் எக்ஸாம் அப்படின்றது 25ஆம் தேதி பிப்ரவரி முடியறதுனால உங்களுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரைக்குமே வந்து இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க மல்டிபிள் ஸ்லாட்ஸ் அவைலபிள் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து என்ன உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி வரைக்கும் வந்து இந்த இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 5ஆம் தேதி மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்படின்றது வந்து 8ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடைக்குது. எக்ஸாம் 10ஆம் தேதி அன்னைக்கு மார்ச் வந்து நடக்குது. ஸோ இன்டர்நெட் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 5 மார்ச் வரைக்கும் டைம் இருக்கு. அதே சமயம் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 25 நாள் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் இருக்கு. இது வரைக்கும் வந்து யாரும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா வந்து மேட் எக்ஸாம் கட்டாயமா வந்து ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்றது அப்படின்றது வந்து மேட் ஸ்கோர் தான். ஸோ மேட்ல நல்ல ஸ்கோர் இருந்தது அப்படின்னா வந்து நீங்க அவுட் ஆஃப் ஒரு 800 ஒரு 650க்கு மேல இருந்தது அப்படின்னாவே வந்து என்ன நீங்க நினைக்கிற காலேஜுக்கு வந்து போகலாம். ஸோ நிச்சயமா இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட நண்பர்கள் யாராவது வந்து எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல பி ஸ்கூல்ஸ்ல நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து தாராளமா இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணலாம். அதே சமயம் யாராவது டிரான்ஸ்லேட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா கூட வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து மார்ச் 9ஆம் தேதி நடக்குது. ஸோ வந்து அந்த டேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பேப்பர் பிரிண்ட் டெஸ்ட் அப்படின்னா 25ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸாம் மறுபடியும் ஒரு 10-15 நாள் டைம், 14 நாள் டைம் இருக்கு. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 2 எக்ஸாமுமே எழுதி எந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வருதோ அதை வச்சு வந்து நீங்க நல்ல காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்சிமம் வந்து நீங்க மெரிட்ல போயிட்டீங்க, உங்கள்கிட்ட வந்து மார்க் நல்லா இருக்கு அப்படின்னா வந்து என்னன்னா நீங்க எந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றதும் வந்து அந்த ஈஸியா இருக்கும் ப்ராசஸ். அது இல்லாம மார்க் குறைவா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலேஜ் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் நம்ம குவாலிட்டியான காலேஜ் எதிர்பார்த்தீங்கன்னா அது நம்ம ரிஸ்க்காக இருக்கும். சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, பட் அதுக்கான ரிஸ்க் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா உங்களோட மார்க் வந்து ஏறணும். ஸோ இதுக்கு ட்ரை பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா இந்த எக்ஸாம் அப்படின்றது உங்களோட லைஃபை பெரிய லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணும். தொடர்ந்து வந்து மேட் ரிலேட்டடாக, எம்பிஏ ரிலேட்டடாக இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன்.